இந்த மாதிரி சேஞ்சஸ் சின்ன வயசில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, உயிர் போகிற அளவுக்கு சடனாக மாரடைப்புன்றது எப்படி வரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம செக் பண்ண வேண்டிய தேவை வந்து இருக்குன்றதுனால ரிசர்ச் இவங்க வந்து கண்டிப்பாக அந்த யங் ஏஜ் டெத்ஸ் எல்லாமே போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஒரு ஒரு உறுப்பையும் செக் பண்ணணும், அதை பெத்தாலஜி இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காணொலி மூலியமாக நம்ம ஒரு கோரிக்கை வந்து கண்டிப்பாக முதல் எடுத்தோன்னு வச்சிடலாம். ரெண்டாவது வந்து சயின்டிஃபிக்காக தான் நம்ம இதை அணுகணும் அப்படின்னா வந்து இது பாசிபிளே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் குவைட் பாசிபிள். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கேட்டகரி அப்படின்னு எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு நம்ம எடுக்க ஆரம்பிக்கும். கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் குழந்தை பிறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து வேல்வ் ப்ராப்ளம். இப்போ ஒரு சில வேல்வ் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வேலை செய்யலை. இப்போ எக்ஸாம்பிள் வந்து லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா மைட்ரல் வேல்வ் இருக்குது, அப்புறம் அயோட்டிக் வேல்வ் இருக்குது. ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைகஸ்பிட் வேல்வ் மற்றும் பல்மனரி வேல்வ் இருக்குது. இந்த வேல்வில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்ததுன்னா குழந்தைங்க பிறக்கும் போது வந்து எதுவும் பெருசாக தெரியாது. கொஞ்சம் ஓடுங்க கிடுங்க லைட்டாக மூச்சு வாங்க, ஆனால் கண்டுக்காமல் குழந்தை ஓடி மூச்சு வாங்குறான்னு நினச்சி விட்டுருவாங்க.